ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். வீலாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ ஹவ் ஆர் யூ? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி வீலாக்குள்ளே போகலாம். இது ஒரு நியூ இயர் வீலாக். இந்த நியூ இயர்லையாவது கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஹவ் இஸ் இட் கோயிங். இப்போல்லாம் பெங்களூரோட வெதர் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலுமே என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடுது. ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு வந்தவொடனே ஃபஸ்ட் எடுத்ததுமே மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுவேன். பட் அதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் அப்படியே ட்ரையாக இருக்க மாதிரியே இருக்கும். நான் என்னோடய சன்னோட செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒசூரில் இருக்க மலைக்கோயிலுக்கு தான் இப்போ போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நாங்கள் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஒரு கொஞ்சமான ஸ்லோப் தான் இருந்துச்சு. ரொம்பவே ஒரு அமைதியான கோயில், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா 12 o'clock போகாதீங்க. ஏன்னா 12 o'clock ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தான் நாங்களும் ஒரு 1/2 hour வந்து அங்கே மாட்டிக்கிட்டோம் உள்ளேயே லைனில். அதே மாதிரி ஹொசூர் மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் ரீசெண்டாக கோவா ட்ரிப் போயிருந்தப்போ கோவா ஃபிஷ் கறி சாப்பிட்ருந்தோம். அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கேரளா ஃபிஷ் கறி வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு. இதான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரில, பட் லெட்ஸ் ட்ரை இட். இதில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட்டு தேங்காய் பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட்னு 2 டைப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல திக்கான ஒரு பால் தனியாகவும், கொஞ்சம் லைட்டாக இருக்க பால் தனியாகவும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதிலே கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா நரன்னு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 tablespoon அளவுக்கு. அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் காரமாக செய்கிறேன். உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இப்போ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை என்ன போடலாம்? மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள். இது வீட்லேயே அரைச்ச தூள். கொத்தமல்லி ஒரு 1.5 ஸ்பூன் to 2 ஸ்பூன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் சேர்த்த போகிறேன். கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் எச்சாவே. ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டை அரிசி வாங்கியிருக்கோம். அதுக்கு தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். மட்டை அரிசி யூஸ்வலாகவே ரொம்ப சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா காரமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதில் வந்துட்டு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்தலை இது வரைக்கும். மீன் குழம்புங்கிறனால கல்லுப்பு சேர்த்த போகிறேன். கல்லுப்பு அளவுலாம் தெரியாது, கொஞ்சமாக சேர்த்திட்டு கடைசியாக மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம். அதில் தண்ணியாக இருக்குது, திக்காக இல்லாமல் தண்ணியாக இருக்கிறது, அது இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா குடம்புளின்னு சொல்லுவாங்க. அது 15 minutes ஊற வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இது எதுவுமே பண்ண தேவையில்லை தான். பாருங்கள் அப்படியே புளி இருக்குது. இந்த புளி அப்படியே தண்ணியில் வேகப்பயே உங்களுக்கு அந்த புளிப்பு வந்துடும், நல்லாவே புளிப்பு வந்துடும் இதில். ஆக்சுவலி இப்போ இது கரெக்டாக இருக்குது. ரோகு மீன் எடுத்து வச்சுருக்கோம், அதை போடுறேன். இப்போ உள்ள ஆட் பண்ண போகிறேன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது அப்படியே. இதில் இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த இடத்துலலாம். பட் நம்ம நல்லா திக்கான தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றி வேக வச்சுக்கலாம். மட்டை ரைஸு வச்சாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டை ரைஸ் வச்சு காட்டுற பாருங்கள். இங்கே ரைஸ் குக்கரில் வச்சுருக்காங்க. ரெடி. இது எப்படியும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 30 minutes ஆயிரும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போடலாம். உள்ள கொஞ்சமாக போடுங்க, நீங்களே போடுங்க. ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் 4-5 தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு வாசம்
रोशनी ही रोशनी है चार सू जो चार सू इश्क है ये इश्क है इश्क है ये इश्क है இப்போ ரீசெண்டாக வாக்கிங் போயிட்டுருக்கேன். இப்போ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். கொஞ்சம் நம்ம நாளாகவே வந்துட்டு வெயிட் லூஸ் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான வாக்கிங்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டாக்னன்ட் ஆகிட்டேன். உங்களுக்கு மேபி நான் இன்னொரு வீலாகில் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஃபுல்லாக காட்டுறேன். இது மெத்தட் ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறேன். மக்கானா அவங்க எதையும் சாப்பிட்டதில்லை, இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இப்போ மக்கானா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்போ அது கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னு தெரியும்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தோன்னே ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ் கூட வணக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். என் சனுக்கு இப்போ தான் 2 இயர் ஆகுது. அதனால் அவங்க வந்து ஸ்பைசஸ் எதுவும் சாப்பிட்றதில்ல. அதனால் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வந்துட்டு சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக வாய்க்கில் இருக்கணும். அதுதான் வந்துட்டு சிப்ஸு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை உடச்சி காட்டுறேன் கையில். பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா உடையும். அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கனாலும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது என்னது? மக்கானா சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.